ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவரை சேவிப்பதற்கும் ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கல, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையிலே ஒரு சிறப்பான கன்வென்ஷனை இந்த ஆண்டிலே அருமையான நம்முடைய போதகர் அவர்கள் மிக பாரத்தோடு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். நான் ஏற்கனவே கூறினது போல எங்களுக்குள் இருக்கிற பழக்கம் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நாளிலே எங்களுடைய ஊழியத்தை அறிந்த உடனே முன்ன பின்ன பார்க்காம அந்த வார்த்தைகளை நம்பி அப்படியே இந்த ஊழியங்களை கன்வென்ஷனை ஏற்பாடு செய்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அருமையோடு எங்களுடைய ஊழியத்திலே பலவிதமான அனுபவங்களை நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அநேக ஊழியர்களோடு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு இருந்தாலும் வெகு குறுகிய காலத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சிலர் கேட்பாங்க, பார்வையற்றவங்க என்னதான் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு என்னதான் செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் ஒரு சந்தேகமான ஒரு எண்ணங்கள் உருவாகும். நியாயம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஊழியங்களை ஏற்பாடு செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அனுபவங்களை எல்லாம் நான் கூற விரும்பவில்லை. பல ஏமாற்றங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே நான் இங்கே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சபையில, நம்முடைய மாவட்டத்திலே, நம்முடைய பகுதியில எத்தனையோ புகழ்பெற்ற பிரசங்கியார்கள், எத்தனையோ புகழ்பெற்ற தெய்வ செய்தியாளர்கள், வலிமையாய் கலக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய மாவட்டம் எழுப்பி இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு இன்னும் வலிமையான காரியங்களை தேவன் செய்வாராக. அவருடைய மத்தியிலே எங்களை இந்த பார்வையற்ற மக்களை அழைத்து நீங்க பயன்படுத்துகிறது ஒரு பெரிய விசேஷம். ஆமென். ஏன்னா இன்றைக்கு இந்த அருமனை பூர்ண சுவிசேஷ திருச்சபையில தேவனுடைய வாக்கியம் நிறைவேறுகிறது. எந்த வாக்கியம்னா ஏசியா 61 அந்த அதிகாரம், அந்த வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே தேவாலயத்திலே எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அவர் பேச ஆரம்பித்த உடனே அவரிடத்துல ஒரு புத்தக சுருளை எடுத்து கொடுத்தாங்க. அன்னைக்கு பார்த்து அவரிடத்துல கிடைச்சது ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய சுருள். அதை எடுத்து அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார். அவர் அப்படியே எடுத்து திருப்பி திருப்பி ஏசியா 61ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதியை எடுத்து வாசித்தார். வாசித்துட்டு அதை வாசித்ததை நீங்க லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பார்க்க முடியும். அதில் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட வார்த்தையை வாசித்தார். 18, 19 வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடை காண்டத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அதோட நிறுத்திடல, தொடர்ந்து பாருங்க, பேச தொடங்கி உங்கள் காது கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென் ஆமென். அந்த புத்தக சுருளை வாசித்து அந்த வசனத்தை வாசித்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இன்றைய தினம் இந்த வசனம் நிறைவேறிச்சு அப்படின்னார். அப்போ நம்முடைய அருமனை புல் காஸ்பல் சபையில
தரித்திரர்கள் இந்த ஒதுக்கப்பட்ட இந்த மக்களை வைத்து இந்த ஆராதனை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேத வசனத்தை இந்த சபை நிறைவேற்றி இருக்கிறது. பார்வையற்ற ஏழை மக்கள் இங்கே வந்து உங்களுக்காக ஆராதனை நடத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வ ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே, நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். ஆமென். ஆண்டவருடைய விசேஷத்த கிருபை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதை நான் சொல்லல, சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 40வது வசனத்திலே இயேசுநாதர் சொன்னார், என் சகோதரர், இந்த சிறியராகிய என் சகோதரராகிய இவர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீங்க. ஆமென். எனக்கு ஒண்ணு செய்யணும்னா இந்த ஏழைகளுக்கு செய்யுங்க, கண் தெரியாதவர்களுக்கு செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு செய்யுங்க, தரித்திரருக்கு செய்யுங்க, அது எனக்கு வந்து சேரும் அப்படின்னாரு. ஆமென். அதனால ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றுவது ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பை தந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள், மூப்பர்கள், உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சபை மட்டுமல்ல, நம்முடைய ஹோலி லேண்ட் ஒளிபரப்பின் மூலமாக அநேகர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கடைசியாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே உலகத்திலே அடுத்த நிமிஷத்திலே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை அழகாக, நமக்கு நல்ல நேரத்தை தந்து அழகாக ஆராதிக்க அவர் கிருபை தந்திருக்கிறார். அது ஒரு பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அருமையானே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே ராணி எலிசபெத் என்ற ஒரு பெரிய அம்மையார் இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் அவங்க ஒரு நாள் தன்னுடைய அலுவலக வேலையாக தன்னுடைய ராணியினுடைய சொந்த ரயிலிலே அதிகாரிகளோடு அவர்கள் பல இடங்களுக்கு புறப்பட்டு போனாங்க. ஒரு நாள் சாயங்கால ராத்திரியிலே அதிகாரிகளை அழைத்து சொன்னார்கள், நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆகினால இந்த ரயிலை கொஞ்சம் பத்திரமா ஓட்டிட்டு போக சொல்லு, நான் நல்லா தூங்க போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லி ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த அம்மா ட்ரெயின் படுக்கையிலே நன்றாக நல்ல நித்திரை பண்ணி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு டிரைவர் பிரேக் அடிச்சிட்டார். அந்த அம்மாவுடைய பெட்டு குலுங்கி அந்த அம்மா அப்படி பெட்டிலிருந்து கீழே வந்து பொத்துண்டு விழுந்துச்சு. ராணி விழுந்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அப்படித்தானே? அந்த அம்மாவுக்கு எரிச்சல் தாங்க முடியல. உடனே அதிகாரிகளை அழைத்தார்கள். அங்கே என்ன நடந்தது, அந்த டிரைவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதிகாரிகள் எல்லாம் ஓடி பயந்து நடுங்கி ட்ரெயின் என்ஜின் டிரைவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. வந்து இந்த அம்மா முன்னால நிறுத்தினாங்க. அந்த டிரைவர் நின்றுட்டு நடுங்கிட்டு அந்த அம்மாட்ட சொன்னா, அம்மா, நான் ட்ரெயினை பத்திரமா தான் ஓட்டிட்டு போனேன், என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நான் ஓட்டிட்டு போகும்பொழுது ஒரு வெள்ளை உருவம் உண்டு என் ரயிலுக்கு முன்னே அப்படியே நின்று கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு அடி கூட என்னால என்ன செய்ய முடியல, ரயில ஓட்ட முடியல, அதனால தான் பிரேக் அடிச்சேன் அப்படின்னு இந்த அம்மாவிடத்திலே அந்த டிரைவர் சொன்னான். உடனடியாக அந்த அம்மா அதிகாரிகளை அழைத்து என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்படி அனுப்பினார்கள். அதிகாரிகள் எல்லாம் டார்ச் லைட் எடுத்துட்டு ஓடி முன்னாலே பார்க்கும் பொழுது அந்த ட்ரெயின் நின்ற சில அடி தூரங்களுக்கு முன்னால அந்த ரயில் தண்டவாளம் அன்றைக்கு ராத்திரி திடீரென்று பெய்த மழையினாலே ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்திலே அந்த தண்டவாளம் அரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறத அந்த அம்மாவுக்கு அந்த அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. அந்த அம்மா நடுநடுங்கி போச்சு. உடனே அந்த ரயில் டிரைவர் தளதளத்து பேசுற அந்த இடத்திலே முழங்கால் போட்டு தன்னுடைய 2 கையையும் வானத்துக்கு உயர்த்திட்டு அந்த அம்மா சொன்னாங்க,
நான் தூங்கினாலும் என்னை தூங்காமல் பாதுகாக்கிற என் தெய்வமே உமக்கு நன்றி அப்படின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தூங்கி கொண்டிருந்தாலும் நம்மை தூங்காமல் பாதுகாக்கிறார் நம்முடைய தெய்வம். ஆமென். அங்க ஆபத்து இருக்கிறது என்று அந்த ட்ரெயினை நிறுத்துவதற்கு தூதனை அனுப்பி நிறுத்தி அந்த அம்மாவுடைய உயிரை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனையோ வேளைகளிலே மரண கண்ணிகள், ஆபத்துகள், துன்பங்கள் நமக்கு வரும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் தூங்கினாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய்த்தன் சொல்லுங்க, நான் தூங்கினாலும் என்னை தூங்காமல் பாதுகாக்கிற என் தெய்வமே உமக்கு சோத்திரப்பா, சோத்திரம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக இந்த வாக்குத்தத்த பாடலுடைய முதலடியும் கடைசியடியும் ஒரு முறை பாடி நாம் சந்தோஷமாய் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்முடைய செய்திக்கு நேராய் கடந்து சொல்வோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இதை தமிழ் மொழியிலே பாடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் மாலையிலே உங்களுக்கு அதனுடைய இந்தியிலே இருக்கிற 2 ஸ்டான்ஸாவை நாங்கள் உங்களுக்காக பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். இந்த பாடலுடைய முதலடி. 3வது அடி என்ன சொல்கிறது என்றால், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். 3வது அடியும் 4வது அடியும் சேர்ந்து நம்ம பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெரிஞ்சவங்களெல்லாம் எங்களோடு சேர்ந்து பாடலாம். உங்களுக்கு அந்த பாட்டத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லை. தேவைகள் ஒன்றுக்குமே தடையில்லை. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும்
என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செய்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கடைசியடி இப்படி சொல்லுகிறது, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன், என் வாழ்க்கையில் உயர்விடுவேன். உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கடன் வாங்க விட மாட்டார். ஒரு பரிசு தோங்க செய்திடுவார். கடன் வாங்க விட மாட்டார். ஒரு பரிசு தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் அன்பு ஆண்டவரே, தேசத்திலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லை. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது எங்கள் தெய்வமே. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை சேவிக்க எங்களுக்கு ஒரு நேரத்தை தந்திருக்கிறேன். இந்த நல்ல பொன்னான நேரத்தில் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பகற்காலத்தில் நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் என்னவென்றால், ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரத்தில் அதன் 3வது வசனத்தை இன்றைக்கு நாம் செய்தியாக தியானிப்போம். அருமையான ஏசியா தீர்க்க தரிசனம் 14:3 எடுத்து ஒருவேளை எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் துக்கத்தையும், கர்த்தர் உன் துக்கத்தையும், உன் தத்தளிப்பையும், உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி, கடுமையான அடிமைத்தனத்தையும் நீக்கி, உன்னை இளைப்பாற பண்ணும் அந்த நாளிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் பைபிளை திருப்பி அந்த வசனத்தை எடுத்து படிங்க. ஏசியா 14:3 எல்லாரும் திருப்புங்க. எல்லாரும் ஒரு முறை அதை திருப்பி பார்ப்பது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, கர்த்தர் உன் துக்கத்தையும், நான் எடுத்து ஒருவேளை வாசிக்கலாம், எடுத்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருக்கிற கடுமையான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அந்த காலத்திலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் துக்கத்தை மாற்றுவேன். நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய தத்தளிப்பையை மாற்றி நீ அடிமையாக்கப்பட்டிருக்கிற அந்த கடுமையான உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை என்ன செய்வேன்? இளைப்பாற பண்ணும் அந்த நாள். அப்படின்னா உன் துக்கத்தை மாற்றி, உன் தத்தளிப்பை மாற்றி உன்னை என்ன செய்வேன்? உன்னை கடுமையான அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வசனம். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை 3 காரியங்களை சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாய் நாம் தியானிக்க போறோம்.
முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் துக்கத்தை மாற்றுவேன். இரண்டாவது என்ன சொல்கிறார் என்றால், உன் தத்தளிப்பை மாற்றுவேன். மூன்றாவது என்ன சொல்கிறார் என்றால், நீ அடிமையாக்கப்பட்டிருக்கிற கடுமையான அடிமைத்தனம் உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன், அதுல இருந்து உன்னை விடுதலையாக்க வேணும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன் துக்கத்தை மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான இந்த துக்கத்தை குறித்து நாம் வேதத்திலே அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ஒரு பகுதி என்னன்னா, துக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோதனை என்று பார்த்தோம்னா, சஞ்சலம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய 66 புத்தகங்களிலே கொடுக்கப்பட்ட யோபின் புத்தகம், அந்த யோபின் புத்தகம் 42 அதிகாரங்களை அடக்கிய இந்த யோபின் புத்தகத்திலே அந்த யோபனுடைய துக்கத்தை குறித்து யோபின் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான யோபின் புத்தகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிற யோபு, அருமையான இந்த யோபின் புத்தகத்தை குறித்து யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கலாம். யோபு 2:13. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம், அவன் துக்கம் மகா கொடியது என்று கண்டு ஒருவனும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள், இரவும் பகலும் 7 நாள் கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள், அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவேளை நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த யோபின் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு சஞ்சலம், ஒரு சோதனையை குறிக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சிருவோம். ஆனால் சிலருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார், அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய் 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதான் ரொம்ப எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். ஆனால் யோபின் புத்தகம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நீங்க படிச்சு பாருங்க, 42 அதிகாரம், அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அருமையானது. அது மட்டுமல்ல, அநேக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு இந்த யோபின் புத்தகம் ஒரு மூலாதாரணமாக இருந்திருக்கிறது. இந்த யோபின் புத்தகத்திலே 38வது அதிகாரத்தில் பூமிக்கு தேவன் அஸ்திவாரம் போட்ட விதத்தை குறித்து 38ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கடலை தடுத்து நிறுத்தி கடல் தண்ணீர் ஊருக்குள்ளே வந்து ஊரை அழித்து ஜனங்களை நாசப்படுத்தாதபடிக்கு அதை கட்டளை போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாராம் ஆண்டவர். ஆமென். அது யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அதாவது 3 மடங்கு தண்ணி, 1 மடங்கு தான் நிலப்பரப்பு. இந்த 1 மடங்கு நிலப்பரப்புக்காக தான் இன்னைக்கு அடிதடி சண்டை பிரச்சனை நிறைய நடந்துட்டே இருக்கு. ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் சண்டை. இந்த கொஞ்சம் நிலப்பரப்புல ஆட்சி செய்வதற்கு, அடக்கி ஆளுவதற்கும் தான் இன்றைக்கு முக்கிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தண்ணி இது, ஆனால் இந்த 3 பகுதியான தண்ணி அதுதான் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா விட்டா இந்த கடல் தண்ணி இந்த பூமியை நிரப்பிடுமா. ஏன்னா பூமியை விட கடல் தண்ணீருடைய மட்டம் உயரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கடலை பார்த்து இங்க நில்லு, இதை மிஞ்சி இந்த பக்கம் என்ன செஞ்சிடாத, வந்துடாத அப்படின்னு. கடலுக்கு போனா தெரியும், அந்த கடல் அலை அடிச்சு அடிச்சு இருக்கும். நான் உள்ள வெளியே வரேன்னு அடிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப தெரிஞ்சது உள்ள மறுபடியும் அது மடங்கி போகிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, யோபு 37ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பூமியிலே மழை எப்படி பெய்கிறது என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். யோபு 37:11. அவர் நீர்த்துளிகளை மேகத்துக்கு அனுப்பி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். மின்னலினால் என்ன செய்கிறாரா, அந்த மேகத்தை சிதற பண்ணுறார். அப்படி மேகமாய் தண்ணீரால நிறைந்திருக்கிற மேகம் மின்னலினால் சிதறை மழையாய் தண்ணியாய் கீழே கொட்டுது. ஆமென். விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க, நீர்நிலைகளிலே இருக்கிற தண்ணீர் ஆவியாக மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆகாயத்திலிருந்து. அப்புறம்
அது மழையாய் பொழிகிறது அப்படின்றாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே யோபு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, மழை எப்படி பெய்கிறது என்பதை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யோபு 38:30 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சுதான் ஜலம் கல்லுருவம் கொண்டு அப்படி என்ற வார்த்தையை நீங்க அதை படிக்க முடியும். யோபு 38:30. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோமே ரெஃப்ரிஜிரேட்டர், அது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலமாக வைத்தது அந்த வசனத்தை. அப்படின்னா ஜலம் கல்லுருவம் கொண்டு அப்படின்னா தண்ணி தளதளப்பான இந்த தண்ணி கல்லுருவம் கொள்ளும் அப்படின்னு அதை வச்சுதான் விஞ்ஞானிகள் அந்த ஐஸ் கட்டியை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஐஸ் கட்டியில பொருட்களை கெடாமல் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த யோபு 38:30 வச்சுதான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அருமையான கண்டுபிடிப்புகளே, உலகத்திலே காண்கிற 90% கண்டுபிடிப்புகள் பைபிளை வைத்து கிறிஸ்தவ விஞ்ஞானிகளாலே அவை கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதனுடைய ஆதாரம் இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கண்டுபிடிப்புகளே, இப்படி யோபின் புத்தகத்திலே நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த யோபின் புத்தகத்தினுடைய கதாநாயகனாகிய யோபு, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் தான் மிக கொடியது. யோபுவை குறித்து யோபு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊத்சன்னம் தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனுஷனுமாக யோபு காணப்பட்டான். யோபுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர்மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது. திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். கிழக்கத்திய புத்திரர்களிலே மிக செல்வச்சீமானாக அவன் காணப்பட்டான். இப்படி யோபு சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோபனுடைய எல்லா செல்வங்களும் அவனுடைய பிள்ளைகள் உட்பட எல்லாவற்றையும் இழந்து அவன் தரித்திரமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசியாக அவனுடைய சரீரத்திலே பருக்கள் வந்து அதை இந்த பருக்களுடைய வேதனையை பொறுக்க முடியாமல் ஒரு ஓடை எடுத்து அப்படி சுரண்டி அப்படி கொண்டிருக்கிற அந்த கொடிய நேரத்தில் தான் எனக்கு அருமையான இதை கேள்விப்பட்ட யோபனுடைய நண்பர்கள், யோபுடைய நண்பர்கள் 3 பேரு, எலிபாஸ், அதாவது எலிபாஸ், பில்தாத், சோப்பார் அப்படின்னு 3 நண்பர்கள் இந்த யோபுக்கு இருந்தார்கள். இந்த 3 நண்பர்களும் ஐயோ நம்முடைய சகோதரன் இந்த நிலைமைக்குள் ஆய்விட்டானே என்று கதறி அவனை பார்ப்பதற்கு வருகிறார்கள். தூரத்திலிருந்து யோபுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அவனுடைய துயரத்தையும் துன்பத்தையும் பார்க்க சகிக்க முடியாமல் அவர்கள் வந்து அவருடைய மேல் சால்வையை எடுத்து அப்படியே ரெண்டாய் கிழித்து தலையின் மேலே சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் யோபுடைய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவனை விசாரித்து அப்படியே அழுது கொண்டிருக்கிறார்கள். வேத வசனம் சொல்கிறது 7 நாள் ராப்பகலாக அவனோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான அந்த நேரத்தில் தான் அந்த நண்பர்கள் சொல்லுகிறாங்க, என் நண்பனாகிய என் சகோதரனாகிய யோபனுடைய துக்கம் மகா கொடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையான யோபின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோபு சொல்லுகிறான், என் துக்கம் சொல்லி முடியாதது அப்படின்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையான யோபு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல யோபு தன்னுடைய துக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது என் துக்கம் சொல்லி முடியாத துக்கமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 31:9 நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட என்ன செய்கிறது, கருகி போகிறது. அருமையில கொஞ்சம் நல்லா கவனிங்க. துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும், துக்கத்தினுடைய விளைவு என்ன என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த துக்கத்தினால் என் கண்ணும் என் வயிறும் என் குடலும் கூட அது கருகி போகுது அப்படின்னு நல்லா கவனிங்க. அதனுடைய கொஞ்சம் விரிவா பார்த்தேன்னா, நான் துக்கப்பட்டு என் குடலெல்லாம் கருகுது, கண்ணு மங்குது, எனக்கு சாப்பிட பிடிக்கல,
என் வயிறெல்லாம் அப்படி புண்ணாகி இருக்குது அப்படின்னு சொல்றோம். துக்கம் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யும். நல்ல கவனிங்க அருமையான விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அல்சர் வருவதற்கு முதல் காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற துக்கம் தான் அவனுடைய வயிறை புண்ணாக்கும் அப்படின்றான். அருமையான ஆத்துமா செயலிழந்து விலகிறது, என்னை யோசிப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் எனக்கு அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இறங்குங்கப்பா, என் துக்கத்தை மாற்றுங்கப்பா அப்படின்னு கதறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபை மக்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ துக்கப்படாதே. அவர் சொல்றாரு, நீ துக்கப்படாதே, நீ சாப்பிடாம இருக்காத, நீ சஞ்சலப்படாத, உன் துக்கத்தை அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு மனிதனுடைய துக்கத்தை குறித்து படிக்கும் பொழுது, யோபன் துக்கத்தை சுருக்கமாய் சொன்னேன். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய துக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம். நெகேமியா 2:2. நெகேமியா 2:2. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லை, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய, உனக்கு மனதுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறதே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நெகேமியா யார் என்றால், ராஜாவுக்கு பான பாத்திரத்தை கொடுக்கிறவன், பானத்தை எடுத்து கொடுப்பான். அப்படின்னா ராஜ போஜனம், ராஜ விருந்துகளை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கங்க. ராஜாவுடைய விருந்து, அவருடைய போஜனங்கள் நம்ம சாப்பிட்றது போல ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு சாம்பார், சட்னி அப்படி கிடையாது. ஒரு ராஜா போஜனம் பண்ண வருகிறார் என்றால் அவனுக்கு சில இடங்களிலே அவனுக்கு போஜனம் ஆயத்தப்படுத்தப்படும். எந்த இடத்திலே ராஜா விருப்பப்படுகிறாரோ அந்த இடத்திலே சாப்பிடுவார். அவருடைய அதிபதிகள், மந்திரிகள் எல்லாரும் சூழ உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. விதவிதமான சாப்பாடுகள் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ராஜ போஜனத்துக்காக ராஜா உட்கார்ந்து சாப்பிட வருகிற அரண்மனையிலே, அரண்மனை பந்தியிலே இந்த ராஜாவுக்கு மட்டும் தனியாக பான பாத்திரத்தை, அதாவது ஜூஸ், நம்ம தமிழ்ல சொன்னா, நம்ம மொழியில சொன்னா அது அதாவது நம்முடைய ஆங்கில வார்த்தையில ஜூஸ், ஜூஸ்ன்னா எல்லாருக்கும் புரியும். ராஜா அப்படி சாப்பாட்டு இருக்கிறார்னா அப்படி ஜூஸ், இல்லைன்னா இப்ப ராஜா இதை சாப்பிட்டு இருக்கிறார், அவர் அடுத்தது காஃபி தான் குடிப்பார் அப்படின்னா அந்த காஃபி அவர் கேட்க மாட்டார். அவர் அப்படி இருக்கும் பொழுது அதை அறிந்து இந்த நெகேமியா எடுத்து கொடுக்கணும். நல்லா கவனிச்சீங்க. அந்த காரிய சித்தி உள்ளவர்களை தான் ராஜாவுக்கு பணிவிடைக்காரர்களாக நியமிப்பார்கள். இந்த அப்படி ராஜா இப்போ அடுத்தது டீ குடிப்பார் அப்படின்னு நினைச்சா அவன் எடுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பான பாத்திரத்தை இந்த ராஜாவுக்கு மட்டும் கொடுக்கிறவன் தான் இந்த நெகேமியா. இதான் இவனுக்கு வேலை. ஆனால் இதற்கு அவனுக்கு ராஜ அரண்மனையிலே தங்குவதற்கான வசதி, ராஜ அரண்மனை போஜனம், இந்த நெகேமியாவுக்கே பணிவிடைக்காரர்கள், இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவனுடைய வேலை என்ன? ராஜாவுக்கு சாப்பிடுற நேரத்தில் அவருக்கு பானம் கொடுக்கிறது தான். ஜூஸோ, தண்ணியோ, காப்பியோ, மோரோ, எது அவர் விரும்புறாரோ அதெல்லாம் இங்க ரெடியா இருக்கும். அது விருப்பப்படுகிறதை எடுத்து கொடுக்கிற வேலை தான். இப்படி சந்தோஷமாக இந்த நெகேமியா இந்த ராஜாவுக்கு போஜன அந்த பானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் சொல்லுகிறான், முதலாவது வசனத்திலே சொல்லுகிறான், நெகேமியா 2:1 சொல்லுகிறது. நெகேமியா சொல்லுகிறான், நான் ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக துக்கமாய் இருந்ததில்லை அப்படின்னு. ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் இவனுடைய உள்ளத்திலே இருக்கிற துக்கத்தை ராஜா கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு கேட்கிறாரு, நெகேமியாவே நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? உனக்கு வியாதி இல்லை, ராஜ அரண்மனையிலே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் மனதிலே ஏதோ ஒரு துக்கம் உன் மனதிலே இருக்கிறது அப்படின்னு ராஜா கண்டுபிடிச்சிட்டான். ஆமென், அல்லேலூயா. இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற துக்கம் இல்லை அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ராஜா கேட்கிறான். சிலர் நல்லா தான் நடப்பாங்க,
ஆனா உள்ளத்திலே ஏதோ ஒரு துக்கம். சிலர் பள்ளிக்கூடத்திலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், மனதிலே ஏதோ ஒரு துக்கம். ஆபீஸிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், மனதிலே ஏதோ ஒரு துக்கம். சாப்பிடும் போது விருப்பமில்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் மனதிலே ஏதோ ஒன்றை நினைத்து அவர்கள் துக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மனதின் துக்கம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கேட்டா மனுஷன் ஒரு சபிக்கப்பட்டவன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்திலே துக்கப்படுகிற ஒரு ஜீவ ராசி எதுன்னு கேட்டாங்கன்னா மனுஷன் தான். வேற ஒன்றும் அந்த அளவுக்கு துக்கப்படாது. சாப்பாடு கிடைக்கலனாலும் துக்கப்படாது, அது பாட்டுக்கு திரிஞ்சுட்டே இருக்கும். அதாவது துக்கப்பட்டு வேதனையிலே அதாவது சாகிற ஒரு மனுஷன், ஒரு ஜீவராசி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும்னா அது மனுஷன் தான். எந்த பறவைகளோ மிருகங்களோ தாவரங்களோ வேற எந்த உயிரினமும் மனுஷனை போல துக்கப்படுறதில்லை. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு உள்ளத்திலே ஒரு துக்கம் இருந்தது. ராஜா சரியா கண்டுபிடிச்சு கேட்கும் போது அவன் பயந்து போய் சொன்னான். அவன் சொல்லிருந்த வார்த்தை தான் ரொம்ப அருமையா இருக்கு. ராஜாவே, என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகள் அது பாழாய் கிடக்கிறது, அந்த நகரம் பாழாய் கிடக்கிறது, தேசத்தினுடைய அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? நீர் எனக்கு ராஜபோஜனத்தை கொடுக்கிறேன், ராஜா நிர்மலையிலே தங்குவதற்கு சுக வாழ்க்கையை தந்திருக்கிறேன், நான் சுகமாய்த்தான் வாழ்கிறேன். ஆனாலும் என்னுடைய முற்பிதாக்களுடைய தேசத்தை குறித்து, எங்களுடைய தேசத்தை குறித்து, தேசத்துடைய என்னுடைய ஆலயத்தை குறித்து, ஆலயத்துடைய அலங்கங்களை குறித்து எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கு ராஜாவே. அதை என் உள்ளத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. என்னுடைய தேவன் எனக்கு வாக்குப்படின தேசம், அந்த தேசத்தினுடைய அலங்கம் இடிந்து கிடக்க நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு அருமையை சற்று சிந்தித்து பாருங்க. கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிஞ்செடுத்திருக்கிறார்? நமக்குள்ளும் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மனம் திரும்ப வேண்டும், நாய் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு துக்கம், ஆலயங்களை குறித்த ஒரு துக்கம், ஊழியங்களை குறித்த ஒரு துக்கம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ஒரு பாரம் இருக்கணும். அருமையானவர்களே, நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுவில்லிபுத்தூர்ல ஊழியத்துக்கு போனோம். அங்க போயிட்டு அப்படி நான் அதுக்கு பிறகு 4-5 வருஷத்துக்கு பிறகு அதே சர்ச்சைக்கு மறுபடியும் ஊழியத்துக்கு போகும்போது, அந்த சர்ச்சைக்கு நாங்கள் போயிருக்கிறேன்னு சொல்லி என்ன ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு கிளை சபை இருந்தது. அந்த கிளை சபையில் போகும்போது அது நல்லா அழகாக கட்டப்பட்டிருந்தது. அப்போ அந்த சபையினுடைய பின்னால உட்கார்ந்து அவ பேசினார். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், எப்படி அப்படின்னு. ஐயா, நீங்க போன தடவை வரும்போது இந்த சபை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார். நல்ல ஓலை கொட்டைங்க அப்படிதான் உடஞ்சு போயிருந்துச்சு. அதான் ஐயா, நான் எப்ப பார்த்தாலும் சபையில பின்னால உட்கார்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. சபையில பின்னால பாஸ்டர் நின்று பேசுகிற இடத்துல அப்படியே ஒளிவிட்டே இருந்துச்சு. அன்னையிலிருந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார், நீர் எனக்கு ஒரு வசதியை தந்தால் இந்த ஆலயத்தை முழுசு நானே கட்டுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி கொண்டேன். கர்த்தர் எனக்கு வசதியை தந்தார், எனக்கு வாய்ப்பை தந்தார். நான் இந்த ஆலயத்தை முழுசு நான் தான் கட்டினேன். கடைசியில கட்டி முடிக்கிற நேரத்தில் தான் சிலர் கொஞ்சம் அந்த கிரைனைட் போடுறதுக்கும் டைல்ஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. மீதி எல்லாம் நானே ஒரே ஆளா நின்று செஞ்சேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், பிரதர் யேசுதாஸ், உங்க ஐயா உங்களை போல இந்த ஜனங்கள் தேசத்திலே எழும்ப நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள நெகேமியாக்கள் நம்முடைய தேசத்துக்கு தேவை. ஆமென். தேவனை குறித்து, ஊழியங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து கவலை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த பாரம் தான் ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுக்கும் இருக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைக்க கொண்டிருக்கிறது. ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது, ஊழியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு மாறி போகணும்.
அது பிசாசு நம்முடைய இருதயத்திலே கொண்டு வருகிற ஒரு பெரிய தந்திரம். ஒரு பிரச்சனையை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வதை போல வைத்துக் கொள்கிறதை விட தேவனுடைய அலங்கத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து, தேவனுடைய சபையை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்குமானா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. பிரச்சனை உன் இருதயத்தில் இருக்குன்னா உன்னை துக்கப்படுத்தி அந்த பிரச்சனை நிறைவேறி முடிகிறது வரையிலும் நீ செத்துக்கொண்டே இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல ஊர்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியத்துக்கு சென்று அங்கே ஊழியர்கள் கண்கலங்குகிறதையும் ஊழியங்கள் இடிபட்டு போகிறதையும் அதற்கு காரணமாக இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறதையும் எல்லாம் பார்க்கும்போது அதை கேள்விப்படும் போது என்னுடைய இருதயம் துக்கமுகமாக இருக்கும். ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஊழியங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியவர்கள், ஊழியங்களை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் இப்படி செயல்படுகிறார்களே அப்படின்னு தான் யோசித்து வருத்தப்பட வேண்டியிருக்கு. தேவன் நம்மை குறித்து சிந்திக்கிற ஒரு காரியம், நீங்க நெகேமியாவை போல கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி அப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு நெகேமியாவுடைய இருதயத்தை தார், நெகேமியாவுடைய இருதயத்தை தார். அலங்கம் இடிந்து கிடந்த பொழுது ஆண்டவரே, அவன் சுக வாழ்க்கையை விரும்பாமல் தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் அலங்கத்தை குறித்தும் ஒரு பாரம் அவனுக்கு இருந்தது போல என்னுடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம், என்னுடைய தேசத்தினுடைய ஊழியங்களை குறித்த ஒரு பாரம், ஆலயங்களை குறித்த ஒரு பாரம் எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் என்று சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவரே, அப்படியே உங்களுக்கு தந்து உங்களை கொண்டு தேவன் தமது ராஜ்யத்துக்கு என்று பலத்த காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானே, நம்முடைய அரண்மனை சபை மக்கள், நீங்க விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய குடும்பங்களை செழிக்க பண்ணுவார், உங்களுடைய சந்ததி சந்தானங்கள் பெருகும், நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் பரவி உலகமெங்கும் அவர்கள் போய் அவர்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்கிற ஜெபமும் உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உங்களுடைய தான தர்மங்களும் ஊழியங்களை குறித்த பாரமும் அதற்கு ஒரு அடிப்படையாக அமைய என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம். எரேமியா 31:13. எரேமியா 31:13. எரேமியா 31. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள், ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆமென். மறுபடியும் படிக்கலாமா? உங்களுடைய வாலிபர்கள், உங்களுடைய கன்னிகைகள், உங்களுடைய சபை மக்கள் எல்லாம் ஆனந்த களிப்படைவார்கள். ஆமென். கரங்களை தட்டு. ஆமென். எங்களுடைய சந்ததி ஆனந்த களிப்படையும், அவர்கள் பெருகுவார்கள். நான் உன் துக்கத்தை மாற்றுவேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை மாற்றுவார். சுருக்கமாக அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, அடுத்த பகுதிக்கு நாம் போக வேண்டிய இருக்கிறபடினாலே அருமையிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16:20 ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே, அப்படியெல்லாம் உறுதியாகவே உறுதியாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனிமேலே இந்த சபையில இருக்கிற மக்கள் ஆகிய நீங்க சாகிற வரையில என்ன செய்யக்கூடாது? துக்கப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் துக்கப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திரும்ப திரும்ப இந்த வசனத்தை நான் படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு படிக்கும்போது உள்ளத்துல அப்படியே பொங்கிட்டே வந்துச்சு. என்னன்னா, இந்த வார்த்தைய இதுக்கு முன்னால, இயேசுவுக்கு முன்னால எந்த ஒரு கடவுளும், எந்த ஒரு மகானும், எந்த ஒரு அறிஞனும் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. இயேசு மட்டும்தான் சொன்னாரு,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இயேசு மட்டும்தான் இந்த வார்த்தையை சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் சொன்ன அதே சிறுவில்லிபுத்தூர்ல ஒரு நாள் சாயங்கால கூட்டத்தில் ஒரு 50-60 முடிஞ்சு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 50-60 பேர் அப்படி வந்தாங்க. வந்தாலும் நடுவில் ஒரு அம்மா, சாதாரணமான ஒரு அம்மா நின்றுட்டே இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா, ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் கண் தெரியாதவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு கேட்க வந்தேன். ஆனா அங்க வந்தப்போ நான் பல வருஷமாக பட்டு கொண்டிருந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு மகன், அவனை குறித்து தான் எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டு இருப்பேன். யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டேன், நடந்தாலும் குனிஞ்சு அப்படியே யோசனை பண்ணிட்டே போவேன். எப்ப பார்த்தாலும் என் பையனை பற்றிய சிந்தையே எனக்குள்ள இருந்து என் மனதை கவலைப்படுத்தி கொண்டிருந்தது. இன்னைக்கு காலையில தான் கர்த்தர் அதிலிருந்து எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தார். அதுதான் நான் போனேன். இங்கன்னு போய் நேர என் சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் போய் கூட்டிட்டு வந்தேன். அவங்க தான் இவங்க எல்லாம் அப்படின்னாங்க. ஆமே சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இனிமேலே என் பையனுக்காக கவலைப்படவே மாட்டேன், என் பையனை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அதனால தான் தந்தை பெர்க்மன்ஸ் பாடினாரு. அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து ஒரு 2 அடியே பாடுவோமா? சந்தோஷமாய், உற்சாகமாய், உற்சாகமாய், விசுவாசத்தோடு நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்று நீ காண்பாய். அதையும் நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க பாடினதை பார்த்தா உங்க துக்கம் போனது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, நிச்சயமா தெரியவே இல்லை. போச்சா ஐயா, போச்சுடா. இன்னைக்கு அந்த துக்கத்தை எல்லாம் நீங்க சுமக்க போறீங்களா இல்லை விட்டுட்டு போறீங்களா? பாடலை பார்த்தா எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, துக்கம் கொஞ்சம் இருக்கு உள்ளத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. முழுசுமா அதை நம்ம நீக்கி போடுவோம். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அந்த அடியை உற்சாகமாக பாடுவோம். பாடுறதுலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும் எந்த நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். அந்த துக்கத்தை எல்லாம் விரட்டி அடிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால நிரம்பி நாம் ஆண்டவரே அந்த துக்கத்தை எல்லாம் உங்களை வாட்டுகிற, வதைக்கிற, உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை முன்னேறாமல் தடுக்கிற, எழும்பி பிரகாசிக்க முடியாமல், நீ ஜொலிக்க முடியாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிற அந்த துக்கம் உன்னை விட்டு இப்ப போனோம். எல்லாம் சந்தோஷமாய் 2 கையை அடிச்சு ஒரு அறிக்கையோடு இந்த வரிகளை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள்
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். மகனே, தேவனுடைய பிள்ளையே, கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். உன்னை என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. ரெண்டு கரத்தை மேலே தூக்கி ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்குமே துக்கப்படக்கூடாது. ஆமென். துக்கப்பட்டீங்கன்னா நம்ம எந்த காரியத்தையும் முன்னெடுத்து செய்ய முடியாது. அதை நம்ம அப்படியே அடக்கி சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உன் துக்கத்தை மாற்றுவேன். ஆமென். இரண்டாவது சொல்கிறாரு, உன் தத்தளிப்பை மாற்றுவேன். என்ன சொன்னார் அடுத்த வார்த்தை? தத்தளிப்பு. தத்தளிப்புன்னு சொன்னா என்ன? தத்தளிப்புன்னு சொன்னா என்ன? அருமையிலே, அதாவது அதுக்கு நான் சரியான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி தரணும்னா, அருமையிலே, சில வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சென்னையிலே நான் மெரினா பீச்சுக்கு குடும்பத்தோட போனோம். சாயங்காலம் ஒரு 5-5:30 மணிக்கு சில இளைஞர்கள் அந்த கடலிலே அவங்க குளிச்சு நல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, தம்பி போவாதீங்க, ஆபத்து, எதையுமே பொருள்படுத்தல. திடீரென்று வந்த ஒரு அலையில 5 பேரை எடுத்துட்டு போச்சு. 5 பேரை எடுத்துட்டு போச்சு. ஒருத்தன் எப்படியோ தத்துக்கு புத்தக்கடை அடிச்சு வெளியில வந்துட்டான் உள்ள. மீதி 4 பேரும் உள்ள கொண்டு போச்சு. அப்புறம் அவங்கள பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரே கவலை. எப்படி இருக்கும்? அவனுங்க பார்த்தா முதல்ல கொஞ்சம் தலை தெரிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு கை தெரிஞ்சிச்சு, அப்புறம் கை கொஞ்சம் தான் தெரியுது. அப்படியே இது பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கதறி கொண்டிருக்கிறாங்க. அவங்க உயிருக்கு தத்தளிக்கிறாங்க. அப்படியே மேல புகுறான், கீழே வரான், மேல போறான், கீழே வரான், அப்படியே தத்தளிக்கிறான். அதுதான் தத்தளிப்பு. அவருடைய நல்ல காலத்துக்கு அந்த வழியாய் போன ஒரு கட்டுமரத்துல மீன் பிடித்து கொண்டு போன அதுல ஒரு 2 பேர் சாடி குதித்து ஒருத்தன் கட்டுமரத்தை கொண்டு போனா, குதிச்சு அப்படி இழுத்து எல்லாத்தையும் கரையில சேர்த்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தத்தளிப்பை அன்னைக்கு தான் கண்ணால பார்த்தேன். அவன் உயிருக்கு போராடுகிறார்கள். அப்படியே மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே வர்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை தான் சரியான தத்தளிப்புக்கு அர்த்தம். இப்படி உயிருக்கு போராடி நீ நிலைத்திருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த தத்தளிப்பை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதற்கு உபாகமம் 20ஆம் அதிகாரத்திலே
3-4 வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வேகமாய் படிக்காத, நான் சீக்கிரமாய் பேசி முடிக்க விரும்புகிறேன். கேளுங்கள், இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் நீங்கள் உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். யுத்தம் செய்ய போகிறீங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்தின் நடுவுல போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அங்க நின்று தைரியமா போராடு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்க நின்று பயந்து சாகாத, எதிரி உன்னை கொண்டு போடுவான், நான் உன்னோட இருக்கிறேன், தத்தளிக்காதே, தைரியமாய் நின்று போராடு அப்படின்னு. ஒரு இக்கட்டுல சூழ்நிலையில நீ மாட்டிக்கிட்டேன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள். உன்னுடைய உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டு இதிலே எப்படி வெளியே வருவது என்று தவித்துக் கொண்டிருக்கிற அந்த தவிப்பை ஆண்டவர் மாற்றுவேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேல போனா இந்த தத்தளிப்பு யாருக்கு வரும் அப்படின்னு நான் கொஞ்சம், அதாவது சில பகுதிகளை புரட்டிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு வேத வசனம் தான் உபாகமம் 28வது அதிகாரம் 65-66 வசனங்கள். இந்த வசனத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிங்க. இந்த அதுக்கு முன்னால உபாகமம் 28 பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உபாகமம் 28 ஒரு ஆசீர்வாதமான வேத பகுதி. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 68 வசனங்கள் இருக்கிறது. அந்த 68 வசனங்களிலே 14 வசனங்கள் வரையிலும் ஆசீர்வாதமான வசனங்கள். உபாகமம் 28 நினைச்ச உடனே எல்லாருக்கும் வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அப்படின்னு முதல் 14 படிப்பாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தருமே பின்னால படிச்சவங்க இல்லை, பின்னால அதிகமா படிக்க மாட்டாங்க, அதோட விட்டுருவாங்க. 15வது வசனம் நடுநிலைமையை குறித்து சொல்கிறது. நீ இந்த கற்பனையை கை கொள்ளாவிட்டால் உனக்கு வருகிற சாபம் அப்படின்னு 15வது வசனம் சொல்லுது. 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரையிலும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனுக்கு வருகிற இடைஞ்சல்கள், சாபங்கள், அவன் அடைகிற துன்பங்களை குறித்து இந்த உபாகமம் 28 16 முதல் 68 வரை சொல்லுது. நல்ல கவனிங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரேன். உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக நீங்க உபாகமம் 28 14 வரை படிக்கலனாலும் பரவாயில்ல, 15ல இருந்து 68 வரை படிச்சே ஆகணும். படிச்சு இதுல இருக்கிற ஏதாவது ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க நினைச்சு கொள்ளணும், நீங்க யாரையுமே திட்ட வேண்டாம், நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் ஏதோ தேவனுக்கு விருப்பம் இல்லாத அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறேன், அதனால்தான் இது வருது அப்படின்னு நீங்க தாழ்மைப்படணும். ஆமென், அல்லேலூயா. மற்றவனை திட்டி பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அவன் என்னோட யோக்கியமா இவனை விட அப்படின்னு நீ கம்பேரிசன் பண்ணாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் ஏதாவது நடக்குமானால் உன்னை தாழ்த்தி நீ கர்த்தரோடு ஒப்புரவாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகள் செய்கிற செயல். ஆமென். அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அடுத்தவனை கம்பேர் பண்ணாத, அடுத்தவளை கம்பேர் பண்ணாத, உன்னையே ஆண்டவருடைய வசனத்துக்கு நேரா வச்சு சீர்படுத்திக் கொள். அல்லேலூயா. அதுதான் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாம் நின்று உங்களுக்கு முன்பாக தைரியமாய் பேசுகிறோம் என்று சொன்னால் இல்லை, வாழ்க்கையில் வருகிற அநேக குறைவுகள், அநேக காரியங்கள் அவர்கள் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறதுனால தான் தேவன் எங்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கணக்கு பார்த்தா உங்களை விட நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், திராணி இல்லாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த காரியத்தை செய். இது இப்போ நம்ம இதை படிப்போம். தத்தளிப்பு எப்படி வருகிறது, யாருக்கு வருகிறது? உபாகமம் 28 65 66 வசனங்களை வாசிங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, இளைப்பாறுதல் இராது. நல்லா கவனிங்க. இது யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனுக்கு வருகிற சாபத்திலே ஒன்றுதான் அந்த ஜாதிகளுக்குள்ள இளைப்பாறுதல் இராது. அடுத்தது படிங்க. உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தாபரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர்
உனக்கு உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவன் என்ன செய்யும்? நிறுத்துங்க அருமையானே, நல்ல கவனிங்க. உனக்குன்னு போட்டிருக்கு. நான் கண்டிப்பா உனக்குன்னு சொல்ல மாட்டேன். யாருக்கு? நான் உனக்கு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கற்பனைகளை கை கொள்ளாதவனுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கு. உனக்கு நீ கை கொள்ளாமல் போனால் உனக்கு அதுதான் உன்னை சுட்டி காட்டுறது. அருமையானே, அங்கே கர்த்தர் அங்கே இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது 66வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தேகத்தினால் உன் உயிர் என்ன செய்யும்? உன் ஜீவன் ஊசலாடும். அப்படின்னா ஜீவன் இல்ல, உயிர். உன்னுடைய உயிர் என்ன செய்யும்? சந்தேகத்துல ஊசலாடும். நீ நிம்மதியா சாப்பிட மாட்ட. நீ எல்லாத்திலையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பாய். இந்த உலகத்துல ஒரு பெரிய சாபம் சந்தேக பிசாசு. ஆமே, சந்தேகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? சந்தேக பிசாசு. இந்த பிசாசு விசுவாசிகளை விட்டு நீங்கி போகணும். ஆமென். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் விசுவாசி கிடையாது. இன்னைக்கு இந்த சந்தேகம் உலகத்துல வந்து அநேக குடும்பத்துக்குள் பிரவேசித்து குடும்பங்களை உடைத்து கணவன் மனைவியை பிரிச்சு அது வச்சிருக்கு. இதுவா நியாயம்? தேவன் என்ன எதற்காக குடும்பத்தை இணைத்தார்? அவர்கள் தேவன் செய்த முதல் காரியம் என்ன? ஏதேன் தோட்டத்திலே, அதாவது ஆதாமையும் ஏவாளை இணைத்து ஒரு குடும்ப அமைப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த குடும்ப அமைப்பு சந்தேகம் என்னும் பேயினால அநேக குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது. அநேக டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுகிறாங்க. சந்தேகம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணி பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. எந்த காரியமும் பிரிவினைக்கு அந்த சந்தேகத்தினால பிரிவினை வரவே கூடாது. சில நாள் வாரத்துக்கு முன்னாலே நான் ஒரு லாயரை பார்த்து, அவர் டேபிள் ஃபுல்லா ஃபைலு. அவர் கிறிஸ்டியன் லாயர். அவர் சொன்னாரு, பாஸ்டர் இதெல்லாம் நம்ம மக்களுடைய டைவர்ஸ் கேஸ் அப்படின்றாரு. ரொம்ப கண்ணீரோடு வேதனையோடு சொன்னேன், ஐயா எப்படியாவது கூப்பிட்டு 2 குடும்பத்தையும் பேசி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி விடுங்க அப்படின்னா. முடியவே முடியல. என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்றேன். காரணமே இல்லை, சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை தான் அப்படின்றார். சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை அர்த்தம் என்னன்னா சின்ன சின்ன சந்தேக பிரச்சனை தான் அப்படின்றார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, சந்தேகங்களினாலே நீ நிம்மதியா சாப்பிட முடியல. உன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அது நடந்திருக்குமோ, இது நடந்திருக்குமோ, அங்க இருக்குமோ, இங்க நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கலங்குகிறாய். யார் கலங்குறாருன்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனுக்கு வருகிற ஒரு பெரிய சாபம். இன்னையிலிருந்து விசுவாச குடும்பங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும். ஆமென். ஒருவேளை பிரிவினைக்கு டைவர்ஸுக்கு பார்டர்ல நிக்கிற ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு போய் அவங்களை சமாதானப்படுத்தி குடும்பமா சேர்த்து வைங்க. அல்லேலூயா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஓசூர்ல அவங்க டைவர்ஸ் வாங்க போற அந்த நேரத்துல மறுபடியும் அந்த தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்தாங்க. இப்ப சந்தோஷமா வாழுறாங்க. 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாய் இப்ப பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டியில வீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான இவ்வளவு நான் நினைச்சேன், இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சந்தேகம் என்னும் பேய் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அவங்க ஜெயித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல எத்தனையோ காரியங்களை எவிடன்ஸாக நான் சொல்ல முடியும். கர்த்தர் சந்தேகத்தினாலே குடும்பங்கள் பிரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்களிலே செல்வங்கள் உண்டாகணும், பிள்ளைகள் செழிப்பாய் வளரணும், கணவன் மனைவியினுடைய உறவு பலப்படணும். அருமையான சகோதரனே, உனக்கு வாழ்க்கைக்கு துணையாய் தந்த உன் மனைவியின் மேல் நீ சந்தேகப்படாது. அருமையான சகோதரிமார்களே, உன்னுடைய குடும்பத்துக்கு உனக்கு தலையாய் தூளாய் தந்த உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் தந்த உன் கணவன் மேல வீணாய் சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை கெடுக்காத. அல்லேலூயா. இது யாருக்கு வரும்? யாருக்கு வரணும்? யாருக்கு வர வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு வரணும்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனுக்கு தான் வரணும்.
சபைக்குள்ள ஒருபோதும் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தத்தளிப்பை மாற்றுவேன் அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையிலே தத்தளித்து போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய தத்தளிப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு தடவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய பக்கத்திலே ஒரு சபையிலே நடந்த கன்வென்ஷனுக்கு போய் கொண்டிருந்தேன். அந்த கன்வென்ஷனை நடத்தின ஒரு பிரசங்கியார் ரொம்ப அருமையாக அவருடைய அனுபவ சாட்சியை சொன்னார். அவர் சொன்ன அந்த அனுபவ சாட்சி என்ற உள்ளத்தை ரொம்ப தொட்டுட்டு இன்னைக்கும் எனக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நாம் பைபிள் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே பைபிளை நன்றாக படிக்க வேண்டும் என்று பைபிள் காலேஜுக்கு போனேன். 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கார். படிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இவர் பைபிள் படிக்கிறதுக்கு தான் பைபிள் காலேஜுக்கு போனார், ஊழியத்துக்கு கிடையாது. அப்போ அந்த பைபிள் காலேஜை நடத்தின அவர் கேட்டாரா, நீ எங்கப்பா ஊழியத்துக்கு போற? எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டாங்க, இவர் மட்டும் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாரா. நல்லா திட்டிக்கிட்டு, நாளைக்கு பெட்டி படிக்கையில் எடுத்து வச்சிரு அப்படின்னாரா. சாயங்காலம் மத்தியானம் காலையில் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்காலம் இந்த வேலூர் பக்கத்தில் ஓச்சேரின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் அந்த ஊழியரை விட்டுட்டு, இங்கே ஒரு அம்மா வரும், அந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு அங்கே விட்டுட்டு போயிட்டார். அன்னைக்கு பார்த்து அந்த கடை திறக்க சாயங்காலத்தில் அந்த அம்மா வரல. கடையை மத்தியானம் மூடிக்கிட்டு போனது அப்படிதான் போச்சு. அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு, ராத்திரி வரவே இல்லை. சுற்றி எங்கேயுமே வீடுகள் கிடையாது. கிராமத்தில் அந்த பெட்டி கடையிலே தன்னந்தனியாக இந்த ஊழியர் மாட்டிக்கொண்டார். அவரு பார்த்தாரு, ராத்திரி ஆகுது, இருட்டாகுது, கொசு கடி, அப்புறம் எலி ஓடுது. பெட்டியை தூக்கிட்டு கடை அந்த பெட்டி கடையில அப்படி வச்சுட்டு அப்படியே தலையை சாச்சிட்டு இருந்தா 9 மணி 10 மணி, ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கத்துல அங்கே பயங்கரமான நரிகள் ஊளையிடுகிற ஊளை சத்தம், ஒரு மாதிரிப்பட்ட சத்தங்கள். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒரு பயந்து நடுங்கி அப்படி குறுகி போய், என்ன செய்கிறோம் ஆண்டவரேன்னு பயந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது, பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஊளை சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு வார்த்தை வந்தது, உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. உடனே அது அப்படியே எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லிட்டே இருந்தேன். அது கடைசியில 2 அடி பாடலாக வந்துச்சு. அப்பந்தான் அது ஒரு பெரிய பாடலாக வந்தது. அல்லேலூயா. அதை ராத்திரி முழுசும் பாடிட்டு இருந்தேன். காலையில 8 மணிக்கு அந்த அம்மா வந்து கதவை திறந்துச்சு. சொன்னிச்சு, நான் வந்து ஞாயிற்றுக்கு போனேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு லேட்டாச்சுன்னு நான் கடை திறக்காம போனேன் அப்படின்னு சொல்லிச்சு. வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த அம்மா கடை திறக்காதது கர்த்தருடைய அதிசயத்தை காண்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் ருசிப்பதற்கு அது காரணமாக இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது காரணமா இருந்துச்சு அப்படின்னாரு. அல்லேலூயா. அதை வச்சுதான் அவர் சொன்னார். அந்த ராத்திரி வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு மூலாதாரமாக இருந்தது. அதை வச்சு அதுக்கு பிறகு 200க்கு அதிகமான பாடலை எழுதி இருக்கிறாரு. பெரிய ஊழியத்தை ஓச்சேரியில கட்டி எழுப்புறாரு. அவர் பாடின அந்த பாடல் தான் என்ன பாடல் தான், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. பெருங்காற்றில் கடலும் தவிக்கின்றதோ,
நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவர் அந்த இயேசு இந்த ஊழையிடுகிற இந்த சத்தத்துக்கு எல்லாவற்றிலும் பெரியவர். அல்லேலூயா. இந்த பேய் பிசாசுடைய சத்தத்துக்கெல்லாம் அவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் என்ன தேற்றிச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்குள்ளே மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம அதை அப்படி பாடலாமா? நம்ம நெஞ்சில கை வச்சுட்டு பாடுவோமா? தைரியமாய் பாடுவோமா? அருமையானே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல உனக்கு துன்பம் வரும்போது, உன்னுடைய அதிகாரி உன்னை திட்டும் போது, உன்னுடைய சூழ்நிலை உன்னை மாற்றும் பொழுது, உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர் அவனுக்கு விரோதமாய் துன்பத்தை கொடுக்கும் போது நினைச்சு சந்தோஷப்படு. எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் உன்னை பார்க்கலும் பெரியவர். ஆமென். எனக்குள்ளே இருக்கிற இயேசு உன்னை பார்க்கலும் பெரியவர் அப்பா அப்படின்னு வாய் திறந்து சொல்லாத, மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 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 உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் அங்கே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். தோற்று போகும் பொழுது, கைவிடப்படுகிற நிலையில, திட்டுகள் வாங்கும் பொழுது, சாபங்களை பெற்று வாங்கும் போது, திட்டும் போது எதிர் அடியில நின்று கொண்டு எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் மனசுல நினைச்சுக்க. ஆமென். மறுபடி உற்சாகமாய் பாடுவோம். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உனக்கு பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உனக்கு பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பெரியவர். இந்த பெரிய தெய்வத்தை வச்சுட்டு ஏன் கலங்குறீங்க? ஏன் தத்தளிக்கிறோம்? ஏன் கவலைப்படுகிறோம்? ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய அனுபவத்தோடு கூட தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு பின்னணியிலே நிறைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, கடைசி குறிப்பை நான் மட்டும் சொல்லி அது நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்றால், நீண்ட நேரம் பாஸ்டர் எனக்கு கொடுத்த நேரத்தை விட இன்னும் வேணா ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாரு, அதை பற்றி இல்லை. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. 9 மணியிலேருந்து முழங்கால் மடக்கி உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் உங்களுக்கு வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி அப்படி நாம் ஜெபத்துக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். கடைசியில, நீ அடிமையாக்கப்பட்டிருக்கிற கடுமையான அடிமைத்தனம், சாதாரண அடிமைத்தனம் இல்லை, கடுமையான அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை குறித்த அநேக சில குறிப்புகளை நான் வைத்திருந்தாலும் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அருமையானவர்களே, கிதியோனுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியராலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த அடிமைத்தனத்தை எல்லாம் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணுன்ற ஆசை இருந்தாலும், இந்த அருமையானவருடைய ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு காரியம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் பெரிய அடிமைத்தனம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆண்டவர் சுட்டி காட்டுறார். படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று, பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அடிமைத்தனத்துல கொடுமையான கடுமையான அடிமைத்தனம் எதுன்னா பாவம் தான். ஆமென். அல்லேலூயா.
பாவ பழக்கம் ஒருத்தனுக்கு பிடிச்சிச்சுன்னா அவன் அதிலிருந்து வெளியவே வர முடியாம தவிக்கிறான். அது கடுமையான அடிமைத்தனம். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கடுமையான அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு நண்பர், ஒரு தம்பி இருந்தார். அவர் டாஸ்மாக்ல மேனேஜரா இருந்தார். அவரு இப்போ அதை விட்டுட்டு எல்ஐசியில இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர், இந்த குடிகாரனுங்கெல்லாம் வேணும்னு குடிக்கிறதுக்கு வரல பாஸ்டர். காலையில 10 மணிக்கு தான் நாங்க கடை திறப்போம், 6 மணிக்கே வந்து லைன்ல உட்கார்ந்து இருப்பானுங்க. இவனுங்களை ஒரு பிசாசு தள்ளிட்டு வருது அப்படின்னாரு. என்ன செய்யுது? ஒரு பிசாசு தள்ளிட்டு வருது. இவனுங்க குடிச்சாதான் அவன் ஜீவிப்பேன் வாழுவேன் அப்படின்றதெல்லாம் இவனுக்கு கிடையாது. ஒரு பிசாசு இவனை தள்ளிட்டு வருது. அந்த பிசாசு இவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அதனால தான் குடி காலையில் எழும்பிட்டு ஓடி வரான் கிடைக்க அப்படின்னு. அது உண்மைதான். எனக்கு அருமையுள்ளே, அந்த குடியில அடிமைப்பட்ட சிலரை வெளியில கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அது அவனை அப்படியே அடிமைப்படுத்தி இருக்கு. அதே போல சில பாவ பழக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிற சிலர் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். அவங்களுக்கு போயிட்டு எதையும் சத்தியத்தை சொன்னா அவங்க நமக்கு வேற காரியங்களை எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும், இவனை கடுமையா அதை பிடிச்சி அப்படி அமுக்கி வச்சிருக்கு. இவனை அது கொல்ல போகுது. இவனை வாழ விடாமல், தலை தூக்க விடாமல், எழுப்ப முடியாமல், உருப்படாமல் இவனை அமுக்கி அப்படி பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுட்டு பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற கடுமையான அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அருமையான, இதுக்கு மேல எனக்கு போக நேரம் இல்லை. இன்னைக்கு இந்த இடத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, உன்னை எந்த பாவ பழக்கம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோ அதுல இருந்து நீ வெளியே வா. நீ வெளியே வா. அன்பான ஒரு கட்டளை. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்துகிற. நீ வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் அப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருந்தீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. நீங்க செலவு செய்த இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவர் பல மடங்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நிச்சயம் தருவார். நீங்கள் பெருகுவீர்கள், நன்றாயிருப்பீர்கள். உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி, எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபசிந்தையில இருப்போம். எல்லாரும் அப்படியே ஜெபசிந்தையில இருப்போம். உன்னுடைய துக்கத்தை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் தத்தளிப்பை மாற்றுவேன் என்று சொன்னார். குடும்ப பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். குடும்பத்திலே சந்தேகத்தினால் உருவாகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் விலக்கி உங்களை நிம்மதியாக வாழ செய்வார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள். அருமையானவர்களே, உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த கொடிய பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வா. இயேசு உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இயேசு உன்னை வெளியே கொண்டு வருவதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை அந்த பார சிலுவையிலே, அந்த கோர சிலுவையிலே அவர் சொல்கிறார், மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த ஒரு சிறிய காரியத்தை கூட விட்டு வெளியே வர உனக்கு முடியவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வெளியே. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் யாரையும் சுட்டி காட்டி பேச விரும்பவில்லை. ஆண்டவராய் தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். அப்படி ஆவியானுடைய கண்கள் உன்னை இருதயத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணீர் விட்டாள் கதர். இன்றைக்கே கடைசி நாள். நீ மனம் திரும்புவதற்கு இதுவே ஒரு நல்ல தருணம் என்று நினைத்துக் கொள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மறுபடியும் கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, ஆமென். ஆண்டவரே, நம்முடைய கவலைகளை மாற்றுகிறவர், தத்தளிப்பை மாற்றுகிறவர், நம்முடைய பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, அப்பா சோத்திரம். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் செலுத்துறோம். ஆண்டவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே,
உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தையும் சஞ்சலத்தையும் தத்தளிப்பையும் ஆண்டவரே நீர் மாற்றி அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை மக்கள் பிரகாசிக்க, அவர்கள் ஜொலிக்க, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி சந்தானங்கள் பெருகட்டும், நன்மையினால் நிரம்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.